நேர்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த வியாழக்கிழமை தான் டாக்டர் ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை டாக்டர் அன்புமணி மீது சுமத்தினார். இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது பரபரப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் கவுண்டர் மூவ்ஸ் அப்படின்னு தொடர இன்று டாக்டர் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று 45 நிமிடங்கள் அங்கே செலவிட்டிருக்காருங்கிறதையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து திரு எஸ் குருமூர்த்தி அவர்கள், ஆடிட்டர் திரு எஸ் குருமூர்த்தி அவர்களும் சைதே துரைசாமி அவர்களும் கூட அதை விட நீண்ட நேரம் தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸோடு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் வழக்கமாக என்ன சொல்லுவாங்களோ, நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில் சந்தித்தேன், அன்புமணி வந்தது தெரியாதுன்னு சொன்னாலும் கூட நிறைய ஹேசியங்கள், நிறைய யூகங்கள் ரக்கை கட்டி பறக்கின்றன. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மோதல் அப்படிங்கிறது முடிவுக்கு வருகிறதா, இல்லை தொடர்றதுக்கான சமிக்ஞைகளே இருக்கின்றனவா, பாஜக இதில் தலையிடுதா அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாமும் கூட எழத் தொடங்கி இருக்கின்றன. விரிவாக விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். திரு எம் குமார் அவர்கள் மற்றும் மொத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். திரு சோமு அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நீண்ட காலமாக பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க. அரசியல் தலைவர்களுடைய சொல்லக்கூடிய கருத்துக்கள், சொல்லாத கருத்துக்கள் ஆயிரம் உள்ளர்த்தங்கள் கொண்டிருக்கும். டாக்டர் அன்புமணி போறார். ஆனால் போய் எல்லாம் இனிமையாக இருந்தது என்றால் ஒரு ப்ரெஸ் மீட் இருந்திருக்கும். ப்ரெஸ் மீட் இல்லாமல் அவர் கிளம்புறார் அப்படிங்கும்போது அந்த மோதலும் ஊடலும் தொடருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கான சந்திப்பு அப்படிங்கிறத ராமதாஸ் அவர்களே நேற்றே முடிவு பண்ணியிருக்கிறார். அதனால தான் நிர்வாகிகள் யாரும் இன்றைக்கி சந்திக்க வர வேண்டாம் அப்படின்னு. அது அன்புமணி கூட சந்திப்பு மட்டும் அல்ல, அது நம்ம எல்லாருக்கும் தான் யூகிக்க முடியும். எப்படின்னா இப்போ அடுத்தடுத்தது இவர் துக்ளக் குருமூர்த்தி வர்றாரு, சைதே துரைசாமி வர்றாரு. இதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணியிருப்பார். பண்ணி ஒரு ஆரம்ப கட்ட ஒரு பேச்சுவார்த்தை காலையில் 2 பேருக்கும் நடந்திருக்கும். முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது மாதிரி தலைவர் யார், ஏன்னா அதான ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை நானே தலைவருங்கிறார் இவர் ராமதாஸ். அதான் அந்த இதுக்கான ஒரு முடிவு தான் முக்கியமானதாக இருந்திருக்கும். ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை யார் முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை பார்த்து முதல்ல தீர்க்க வேண்டிய கிரைசிஸ் தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் ஒரு அதிக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவில் நிறுவனர் தான் மெயின், நிறுவனர் இல்லாமல் செய்ய முடியாது அப்படின்னு. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டமோ இல்லை இது தேர்தல் ஆணையமோ கூட ஒரு சட்ட ரீதியாக பார்த்தா எங்கேயுமே நிறுவனர் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறையோ அவங்களுக்கு அந்த கட்டம் வரைக்கும் போகும். அதனால அந்த கட்டம் வரைக்கும் போகும், ஒரு தேர்தல் ஆணையத்துல தாவா வரைக்கும் போகும் இந்த பிரச்சனை. இல்ல இந்த தலைவர் பதவி எந்த அளவுக்கு முக்கியங்கிறதுக்காக இதை சொல்றேன். இல்ல அந்த அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இப்ப ராமதாஸே பாத்தீங்கன்னா நிறுவனருக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தா நான் நிறுவனா இருந்துட்டே இதை செய்யறேன்னு சொல்லலாம். இல்ல தலைவர் அப்படிங்கறதையும் கேப்சர் தலைவர் தான் முக்கியமான அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். இது அந்த அளவுக்கு போக விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிற ஒரு விஷயம் தலைவர் அப்படிங்கிறதுனால அன்புமணி தரப்புல சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பொதுக்குழு ஏற்கனவே அவர் சொன்னது தான். இப்போ பொதுக்குழு மூலமாக தலைவராகிட்டேன், 3 வருடம் கடந்தாலும் அடுத்த தலைவர்னு தேர்ந்தெடுக்கல, நான் தான் தொடர்றேன், அதனால அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு அதுக்கு ராமதாஸ் ஒப்புக்கொண்டு இருக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் நிலவுது. அப்படிதான் தெரியும். தலைவராக ரைட்டு இருக்கட்டும், இன்னும் நம்ம அதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு. அதனால கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தா கொஞ்சம் நாள் இருக்குது. அதை பேசிக்கலாம். நம்ம யாரு போய் பேசுறது, யாருக்கு அதிகாரம், இல்லை எத்தனை பேருக்கு சீட்டு, இன்னைக்கு யாரு போயிருக்கிறாங்களோ அது ஒரு எண்ணத்தை பொதுவாக கொடுத்துருது இல்லை. அவங்க பாஜகவோட பிரதிநிதிகள் இல்லைன்னு சொல்றாங்க திரு குருமூர்த்தி போன்றவர்லாம். பட் இதுல பாஜக தலையிடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை, ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கிடுது இல்லை. இது நிச்சயமா அது பாஜக தான் அதில் இருக்குங்கிறது ரொம்ப அர்த்தப்பழசான உதாரணம் சொன்னால் உள்ளங்கை நெல்லிக்கனி. ஏன்னா அவ்வளவு பட்டவர்த்தனமான விஷயம் இது. இப்போ குருமூர்த்தி கேட்டால் நான் பாஜக உறுப்பினராகவே இல்லையே அப்படின்னு கூட அவர் சொல்லுவார். இப்போ இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? பாஜக சார்பாக வரல, நான் வரல, அப்புறம் பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு வரீங்களா? இல்லை நான் வர்ற இடத்துக்கு தான் பிரச்சனை வந்துடுது அப்படின்னு ஏதோ கிரகத்தில் கூட சொல்லுவாங்க. இது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, அதனால அதுன்னு. இப்போ அந்த மாதிரி நான் வர்ற இடத்துக்குங்கிறாரு இவர். ஆனால் இவர் பாஜக சார்பாக தான் வந்திருப்பாருங்கிறதுக்கு 2 காரணங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று, இவர் எந்த அளவுக்கு பாஜக மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்கிறாரு, பாஜக எந்த அளவுக்கு இவர் மேலே ஈர்ப்பாக இருக்கு. கடந்த முறை அமித்ஷா இங்கே வந்தப்போ கூட இவர்கிட்ட ஒரு 1 ஹவர் பேசிட்டு தான் அதிமுக பேசுகிறாருங்கிறலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜக தலையிடுதுன்னே வச்சுப்போமே, அவங்க ஒரு நல்லெண்ணத்துல தலையிடுறாங்க அப்படின்னு ஏன் பார்க்க முடியாது? அவங்க தலையிட்டாலே எல்லா தலையீடுமே கெட்ட தலையிட ஏன் பார்க்க முடியும்? அவங்க என்ன நினைக்கலாம், என்டிஏல இந்த கட்சி இருக்கு, ரொம்ப முக்கியமான கட்சி, வடக்குல சீட் வாங்கணும்னா அது தேவை, அதனால இந்த கட்சி ஒன்னா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணமும் காரணமா இருக்கலாம் இல்லையா? நல்ல விஷயம்தான். அதுக்கு முன்னாடி இங்கே இதில் பாஜக தான் இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லிடுறேன். எப்படின்னா இப்போ சைதே துரைசாமி கூட போயிருக்கிறாரு.
அவர் ஏற்கனவே அதிமுக ஒன்றுபட்டு நிற்கணும்னு சொன்னப்ப அங்கே இருந்து KP முனுசாமி கடுமையாக எதிர்த்தார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு. பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு கருத்து அப்ப சைதை துரைசாமி வந்து அதிமுக சார்பாக போயிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ சைதை துரைசாமியை பொறுத்தளவில் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தோற்றம் இருந்தாலும் அவர் தேர்தல் அரசியல் அப்படின்னு வந்துட்டா அவர் வந்து எகன்ஸ்ட் திமுக தான். ஓகே, அவர் வந்து எம்ஜிஆர். பட் அப்படித்தானே என்டிஏ யோசிக்கணும். என்டிஏ என்ன யோசிக்கணும்? சிந்தாம சிதறாம நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் ஒண்ணா இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் பிரிந்திருந்தா அது கூட்டணிக்கு நல்லது இல்லை, அந்த கட்சிக்கு நல்லது இல்லை, நமக்கும் நல்லது இல்லை. சேர்த்துருங்க அப்படிங்கிறது தானே அவங்க வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்லெண்ணமா இருக்கும். அவங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட பாமகவோட இன்ட்ரெஸ்ட் அதில் சேர்ந்து வருது இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது இப்போ பாஜகவால் எதிர்கட்சி தரப்புல எதிர்த்தரப்புல இருக்கிற கட்சிகளை விட உடன் இருந்த கட்சிகளை அனுபவித்தவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக இப்ப நிதிஷ்குமார் விஷயம் பீகார்ல. பட் இதுல என்ன இன்ட்ரெஸ்ட்? அவங்கள பிரிஞ்சிருக்கிறதுனாலயோ அங்க பிரச்சனை இல்லையோ பிஜேபிக்கு இந்த சிச்சுவேஷன்ல இன்ட்ரெஸ்ட்? அவங்கள நான் புனிதர்கள்னு சொல்ல, இந்த கேஸ்ல அவங்க நல்லா இருந்தா அவங்களும் நல்லா இருப்பாங்க. இல்லை, இந்த கேஸ்ல என்ன அவங்களுக்கானதுன்னா பாமக ஒரு கூட்டணி கட்சி என்பதை தாண்டி தங்கள் கைக்குள் வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பார்க்குறாங்க. திருக்குமார் பாஜக கைக்குள்ள வைக்க பார்க்குதா? பாஜக ஆட்டி விக்குதா? வேல்முருகனுடைய சகோதரர் நேற்று சந்தித்தார், திருமாவளவன் சந்தித்தார். அவர் எதனால சந்தித்தார்? அவர் சந்திக்கிறார். அவருடைய சகோதரர் வேல்முருகன் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். நான் வந்து உடனே எங்கள் அண்ணன் சந்தித்ததுனால நான் வந்து அதில் இணைய போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வதந்தி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒரு 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 மனிதாபிமானத்தின் அடிப்படையில் டாக்டர் வந்து வயதானவர், அந்த கட்சியில் நான் ரொம்ப நாள் இருந்தேன், அவர் இவ்வளோ சங்கடப்பட்டு பேட்டி கொடுத்துருக்காருங்கிறதுக்காக தான் எங்கள் சகோதரர் பேசினார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால தாங்கள் கூற வருவது என்னன்னு சொன்னால் அதை போல தான் எல்லா கட்சிகளும். அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, அவர் போய் பேசுறாருங்கிறதுனால ஒரு அர்த்தம் பண்ணிக்க முடியாது. பண்ணணுங்கிறதுக்கு நான் முயற்சி கூட பண்ணலை. நான் யதார்த்தமாக என்ன நடந்திருக்கிறது என்றால், ஒரு பெரியவர், அவர் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, அதை யாரும் மூணாவது ஆள்கள் யாரும் தலையிட்டு தீர்க்க மாதிரி இல்லை, நாம் அதை இடையில பேசி சரி பண்ணி விடலான்னு நினைக்கலாம். அல்லது அவருடைய உடல் நலன் கருதி, அவர் வயதானவராக இருக்கிறாரு, ரொம்ப சீரியஸாக இப்பெல்லாம் யோசிக்காதீங்க, கொஞ்சம் அவர் ஆறுதலுக்கு சொல்லலாம். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதே போல் தான் பாஜகவில் அவர் என்ன, பாஜக ஏன் வந்து அவர் பாஜகவில் இருந்தது உண்மை. குருமூர்த்தி வந்து அவருக்கு 40 வருஷம் ஃப்ரெண்டுன்னு அவரே சொல்லிட்டார். அவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குருமூர்த்தி அவர்களுக்கு பல ஆண்டுகளாக நண்பர் என்று அவர் சொல்லிவிட்டார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவரும் கூட அந்த அடிப்படையில் போயிருக்கலாம், கட்சியை தாண்டி போயிருக்கலாம். அவர் வெளியே வந்து பேசும் பொழுது அவர் அதை பற்றி எதுவுமே பேசலை. அதே போல் அன்புமணியும் எதுவும் பேசலை. அன்புமணியும் இன்னைக்கு வந்துட்டு போகும்போது நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அரசியல் பேசியிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. உள்ள வந்திருக்கும் பொழுது இப்போ அன்புமணி ராமதாஸுடைய 3வது மகள் வந்திருக்கிறார்கள். அதோட அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்க, சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க. சரஸ்வதி அம்மா அங்கே தான் இருக்காங்க. அவங்க 4 பேர் தான் பேசியிருக்காங்க. கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்களா? இல்ல, அதுல தகவல் இருக்கு சார். இதெல்லாம் தகவல் இருக்கு. நான் பார்க்கல. இல்ல, அவர் வரும்போது அவர் உள்ள வரும்போது வேற யாரையும், அவர் கூட அன்புமணி கூட யாரும் வரக்கூடாது, அன்புமணி மட்டும் வர சொல்லுங்க. அன்புமணி உள்ள போயிருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதான் எனக்கும் தெரியும். உள்ள போய் சந்திச்சாரா இல்லைன்னு தெரியாது. அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அன்புமணி அவரு ஒன்னா போனாங்கிறது அவருக்கு தெரியாம இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அன்புமணி வந்தது எனக்கு தெரியாது, அன்புமணிக்கு எனக்கும் தொடர்பு இல்லை, நாங்கள் தற்செயலாக வந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் உள்ளே 3/4 மணி நேரம் இருந்திருக்கிறார். 3/4 மணி நேரம் அன்புமணி ராமதாஸ் இருந்திருக்கிறார். ஆனால் எதுவும் பேசினதாக ஒரு தகவலும் இல்லை. தாயார் அன்புமணி, அவருடைய மகள் ராமதாஸ், 4 பேர் மட்டும் 3/4 மணி நேரம் இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தகவல் இருக்கிறது, அங்கே உள்ள தகவல் சொல்லுகிறது. அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இதுல வேற இன்ஃபார்மர் வச்சிருக்கீங்க நீங்க? இல்ல, இருக்கு, அவங்க எல்லா இடத்துலயும் தொடர்பு இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். அது நாளைக்கு வரலாம், நாளைக்கு இதுதான் இப்படி கூட இருக்கலாம், பல விஷயங்கள் நான் இப்படி சொன்னதெல்லாம் வந்திருக்கிறது, அது தெரியாது. ஆனால் இதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கணுங்கிறது அவசியம் ஒன்றும் கிடையாது. பிஜேபி தலையிடுதுன்னு நினைக்கிறீங்களா? தலையிட்டா தப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு 40 வருஷம் நண்பர், நான் வெறும் திரு குருமூர்த்தி போனதை வச்சு மட்டும் சொல்லல, பொதுவாகவே அவங்களுக்கு இந்த ஒரு நோக்கம் இருக்கா, இவங்க வந்து ஒன்னா இருக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம அணிக்குள்ள இருக்கணும், வலுவா இருக்கணும். என்ன கான்ட்ரவர்சி இருக்கு? அன்பு இவரு டாக்டர் ராமதாஸ் வந்து என்ன சொல்றார், அதிமுகவோட இருக்கிறதுக்கு அவர் உடன்படுறார். அவருடைய பல ஸ்டேட்மெண்ட், கடந்த கால தேர்தல் முடிவுகள், கடந்த காலத்தில் மகனுடன் அவர் பேசியது, அன்புமணியும் சோமியாவும் என் காலை பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட கேட்டாங்க, நான் அதிமுகவோட தான் சேரணும்னு சொன்னேன், ஆனால் இவங்கள் அப்படி இல்லாமல் பிஜேபியோட சேர்ந்துட்டார்கள். காலையில் பார்த்தால், விடிய காலம் பார்த்தால் அண்ணாமலை வந்து என்னுடைய
ஆபீஸ்க்கு வந்தார் அப்படியெல்லாம் சொன்னார். மாதா கி ஜெய் கோஷெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் சொன்னார். அவர் இப்ப வரைக்கும் அதிமுக சேர வேண்டாம் என்று அவர் ஒரு இடத்துல கூட டாக்டர் ராமதாஸ் சொல்லல. அதிமுகவும் பாஜக ஒண்ணா இருக்கிறதுனால இதுல கான்ட்ரவர்சி வரதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அதனால சைத துரைசாமி வந்தாலும் தப்பு இல்ல, குருமூர்த்தி போனதும் தப்பு இல்ல, அவங்க தனியாகவும் போயிருக்கலாம், நட்பின் அடிப்படையில் கூட போயிருக்கலாம். அவங்க சொன்னாதான் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும். பாயிண்ட் டேக்கன். திரு பொங்கலூர் மணிகன் அவர்களையும் டாக்டர் சுமந்த் அவர்களையும் வரவேற்கின்றேன். டாக்டர் சுமந்த், இதுல பாஜக சமரச முயற்சி செய்து நினைக்கிறீங்களா? செகண்ட்லி, சமரசத்துக்கான வாய்ப்பு தென்படுதா? ஏன்னா இன்னைக்கு இருவரும் சந்தித்து அதில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருந்தா குருமூர்த்தியாவது சொல்லியிருப்பார், இல்லை ராமதாஸ் சொல்லியிருப்பார், இல்லை திரு அன்புமணியில் வெளியில் வந்து முந்தைய சந்திப்பு போது ஆல் இஸ் வெல்னு சொன்ன மாதிரி சொல்லியிருப்பார். அப்படி சொல்லலையே, வேர் இஸ் இட் ஹெடிங் நினைக்கிறீங்க? இது எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஹரி, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது குடும்ப விஷயம். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பிளிட்னா யார் எந்த பக்கம் இருக்காங்கிறத பார்த்து நம்ம ஏதாவது ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதுல பொலிட்டிக்கல் பீப்புளுக்கே தெரியாத ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம். அது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஈவன் பொலிட்டிக்கல் அப்சர்வர்னு இல்லை, ஈவன் அரசியல் கட்சி தலைவர்களுக்கே அது பல விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். ஸோ அந்த ஃபாதர் அண்ட் சன் அப்படிங்கிறதுனால எப்போ வேண்டுமானாலும் ஒரு ரெகன்சிலேஷன் இருக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னங்க, பாட்டாளி மக்கள் கட்சி டில் ரீசன்ட்லி தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு அங்கம் வகித்த கட்சி சில மாதங்களுக்கு முன்பு வரை. இப்போ கூட அது டெஃபினட்டா அது வந்து ஒரு குவெஸ்டனபிள் ஸ்டேட்டஸ் தான் அது. அதனால அவங்க போயிட்டு இந்த மாதிரி சமரசம் பண்ணிக்கங்க, எப்படி நமக்கு தேர்தல் வருது, இன்னும் 10, 8, 9 மாசத்துல தேர்தல் வருது, அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னாதான் நின்று போராடணும்னு சொல்றதுல வந்து ஐ டோன்ட் சி அதுல என்ன தவறு இருக்கிறதுங்கிறது புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மெயின்டைன் பண்றது, எனக்கு தெரிந்தவரை பாஜகவினால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல. அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் ஏதோ பாஜக வந்து வேலை செஞ்சு ஒரு பிளவை ஏற்படுத்தியது போல் சிலர் சித்தரிக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்ததாக எனக்கு தெரியல. பாஜகவுடைய பழைய ட்ராக் ரெக்கார்ட், பல மாநிலங்கள்ல ட்ராக் ரெக்கார்ட், அதை வச்சு இது வந்து இல்ல ஹரி, நீங்க பாஜகவோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா கூட பெரும்பாலான மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பதற்கு கட்சியை பிளந்திருக்கிறார்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்க இல்ல. பிளஸ் ஒரு மாநிலத்தில் பெரிய கட்சிகள் ஆக இருக்கக்கூடிய கட்சிகளை பிளவு செய்திருக்கிறார்கள். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதான கட்சியாக நாம் பார்க்க முடியாது. திமுக அதிமுகக்கெல்லாம் பிறகுதான் பாமக வருகிறது. பிஜேபிக்கும் பின்னாடி தான் வர்றாங்க இப்போ ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் அவர்களுக்கு பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாயம் என்று ஒன்றும் கிடையாது. இப்போ இதுவே வந்து பாமகவுக்கு ஒரு 10 உறுப்பினர்கள் இருக்காங்க, அதில் 5 பேரை பொழந்தா ஆட்சியை தக்க வச்சுக்கலாம், இல்ல ஆட்சியை பிடிக்கலாம்னா 100% பாஜக செய்வாங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா செய்வாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை, பிளக்க முயற்சி செய்வாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸ்ல அதுல லாஜிக்கே இல்லை. இன்ஃபேக்ட் பாஜகவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் கூட்டணி கட்சி பிளவுபடும் போது அவர்களுக்கும் ஒரு இன்டைரக்டா ஒரு இழப்பு தான் இருக்கிறதே தவிர ஒரு ஆதாயம் கிடையாது. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பாஜக கூட்டணியை விரும்பாம இருக்கலாம். அதனால I'm just playing the devil's advocate. அதனால பாஜக இதுல ஒரு ரோல் பிளே பண்ணலாம் in favor of one. இல்ல, பாஜகவை விரும்பாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தால், அது ஒரு வேளை அன்புமணியாக இருந்தால், அவர் மீது எப்படிமோ சிபிஐ இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜ் கேஸ் அது தூங்கிட்டு இருக்கு. அந்த தூங்குற கேஸை எழுப்பி விட்டாக்க அதை வந்து அவரை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி செய்யலாம். டாக்டர் ராமதாஸாக இருந்தால் அந்த இது இல்லை. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் கிட்ட வெளிப்படையா சொல்றாரு, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறோம் நான் விரும்பினேன் 2024 அப்படிங்கிறார். இப்போ கூட அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை நான் விரும்பவில்லைன்னு எங்கேயுமே சொல்லலை. நான் திமுகவோட பேசலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லலை. ஸோ ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக திரு குருமூர்த்தி மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ ஒரு மத்தியஸ்தம் செய்து வைப்பதற்கு முயற்சித்தால் அது ஒன்றும் தவறு கிடையாது. கூட்டணியில ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில தந்தையும் மகனும் போராடி கொண்டிருக்கிறார்கள்.
அதை வந்து தீர்த்து வைக்கலாமேனா அதுல ஒன்றும் பெரிய ஒரு தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஓகே, நான் இதுல திரு சோமோட்ட கருத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். யூ ஹேவ் a very valid point. தேசிய கட்சிகள் தமிழ்நாடு ரீஜனல் பார்ட்டிஸ்ல வந்த பிரச்சனைகள்ல நிறைய முறை தலையிட்டு இருக்காங்க. திரு நவீன் பட்நாயக் உடைய ஃபாதர் பிஜு பட்நாயக் தலையிட்டது இல்லையா, ஏடிஎம்கே வாரத்தில் பிரதமர் மோடி தலையிட்டது இல்லையா, ராஜீவ் காந்தி தலையிட்டது இல்லையா, அதுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும்போது அதை வந்து குறைவா பார்க்கணுமா, குத்தமா பார்க்கணுமா? இல்ல, பாஜக நீங்களே சொன்ன மாதிரி பாஜகவுடைய கேஸ் ரெக்கார்டு அப்படி இல்லையா தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப ஏற்கனவே அந்த கட்சியுடைய நடவடிக்கைகள் இந்த கேஸ்ல லாஜிக் இருக்குல்ல, இங்க அவங்க தலையிட்டு என்ன லாபம் உங்களுக்கு? இல்ல, ஒரு முக்கியமான கட்சி இது. ஒரு வந்து தலையிட கூட தலையிடலாம், தலையிட்டு அவங்களுக்கு பாதகம் செய்யாம சாதகம் செய்ய நினைச்சா இல்ல, இது வந்து பாமகங்கிறது ஒரு முக்கிய கட்சி தான், தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கிய கட்சிகள்ல ஒண்ணு. இது தன்னுடைய கைப்பிடிக்குள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு இயல்பு தான். கைப்பிடிக்குள்ள வைக்கணும்னு, அதாவது கூட்டணியா இருக்கிறதுங்கிறது வேற. அதை தாண்டி நாங்க உங்களுக்கு இவ்வளவு தூரம் இன்டர்ஃபியர் ஆகி இதுல நாங்க இது விஷயம்லாம் பண்ணியிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு லெவரேஜ் எடுத்துக்கிறதுக்காக இதை வந்து அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படிங்கிறார் டாக்டர் சுமந்த். இதற்கு இன்னொன்று இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட், கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த முயற்சி செய்தால் ஒரு லாஜிக் இருக்கு. பாமகவுடைய ஓட் ஷேர் சுமார் 5%, இப்பொழுது அது இன்னும் குறைந்திருக்கிறதாகத்தான் பலர் கருதுகிறார்கள். ஸோ ஒரு 3% ஓட்டு இருக்க, ஒரு 4% ஓட்டு இருக்கக்கூடிய பார்ட்டியை ஸ்பிளிட் பண்ணி அதுல 2% ஆக்குறதுல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பாஜக சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். சர்டனா பாஜகவினுடைய சென்ட்ரல் லீடர்ஷிப் கட்சிகளை பிளவுபடுத்துவாங்களான்னா நிச்சயமா பண்ணுவாங்க. பட் அதற்கு ஒரு சிக்னிபிகன்ட் கெயின் இருக்கணும், ஆளும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். இப்போ பீகார்ல சிராக் பாஸ்வான் கட்சியை பசுபதி பாரஸ் அவர் மாமா வச்சே வந்து உடைச்சாங்க இல்லையா? இல்ல பட் அப்போ வந்து அவர்களுக்கு பாராளுமன்றத்துல அந்த ஒரு பிரிவினுடைய ஆதரவு தேவைப்பட்டது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் வரும்போது பாஜக எந்த விதமான ஒரு பாரபட்சம் பார்க்காது. ஆனால் இந்த கேஸ்ல பாராளுமன்றத்துல ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு கட்சி சட்டப்பேரவை இந்த கேஸ்லயே பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சியுடைய நிறுவனரோட சாய்ஸ் அந்த கட்சியோட பிஜேபியோட கூட்டணி இல்லை, அதையும் மீறி அவங்களால அந்த கூட்டணியை கொண்டு வர முடிஞ்சிருக்கு இல்லையா? அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் இல்லையா? அக்கார்டிங் டு டாக்டர் ராமதாஸ் அலிகேஷன். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற லாஜிக்க பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் தான் must be against பிஜேபி கூட்டணி. கரெக்ட்டா? ஆமா ஆமா. இப்போ கூட நீங்க சொல்ற லாஜிக்க பார்த்தா டாக்டர் ராமதாஸ் தான் வந்து இப்போது பிஜேபியோட கூட்டணி வேணான்னு சொல்லுவார். சரி, அப்போ அழுத்தம் கொடுக்க வேண்டியது அவர் மேல. அவரோட போய் ஆலோசிச்சு நாங்க வந்து நண்பர்கள் நாங்க பேச வந்திருக்கிறோம் அப்படின்னு லாஜிக்கே இல்லையோ. ஆமா, ஓகே, குருமூர்த்தி அவர்களோ இல்ல சைதே துரைசாமி அவர்களோ அங்க போய் மிரட்டிட்டா வந்திருப்பாங்க. ஓகே, டாக்டர் ராமதாஸ் மேல ஒரு 87 வயது மனிதர் மேல உங்களுக்கு என்ன லெவரேஜ் இருக்க முடியுங்கிற லாஜிக்கல் தானே? இல்ல, இன்னொரு இது இப்ப சார் பேசுறப்ப சொன்னாங்க அதிமுகவை வேணமாடம் கைப்பிடிக்கல் வைத்திருக்க முயன்றிருக்கலாம், முயலலாம் அப்படின்னு. எதிர்காலத்தில் அது ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயங்கிறதுனால அடுத்த பக்கம் போயிருக்கலாம், அது ஒன்று. அடுத்தது நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, பாமக வந்து தனித்து நின்றோ இல்லை ஒரு கூட்டணி வச்சு மிகப்பெரிய அளவில் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பெற்றுருவாங்க அப்படின்னு இல்லை. ஆனால் அது ஒரு செல்வாக்கு மிக்க கட்சி வட மாவட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு கட்சி தன்னுடைய கூட்டணியில் இருப்பது வேற, கைப்பிடியில் இருப்பது வேற. ஓகே, அந்த கைப்பிடியில் இருப்பதற்கான ஒரு முயற்சியாக இவர்கள் அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது. அந்த அட்வான்டேஜ் டாக்டர் ராமதாஸ் மேல பிஜேபிக்கோ மற்ற சக்திகளுக்கோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க நெருங்கி பழகியவர்கள் அடிப்படையில் பாமகலையும் நீங்க இருந்திருக்கிறீங்க, டாக்டர் ராமதாஸோட பழகி இருக்கீங்க, யூனோ அந்த மைண்ட் செட் உங்களுக்கு தெரியும், அதனால கேட்கிறேன். சார், ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுமாங்க. அதே மாதிரிதான் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அந்த மாதிரி இடம் கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல, எந்த இடமும் புரியாதவர்களும் அல்ல. அவர்கள் தெளிவாக கட்சியை பாதுகாப்பு உறுதியா இருப்பாங்க. அதுல வெளியிலிருந்து தலைவர்லாம் சொன்னீங்கன்னா, இப்ப ஏற்கனவே நீங்க ஒண்ணு இல்ல, அதிமுகவை எம்ஜிஆர் துவக்கிய போது என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் காரணம் இந்திரா காந்தி திமுக சொல்லுங்க. அதே மாதிரி தேசிய காங்கிரஸ் கட்சி அவர்கள் வலிமையாக அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது இந்தியாவில் பல மாநில கட்சிகளை பிளவுபடுத்தினாங்க. அன்றைக்கு இதே தான் சொன்னாங்க. அன்னைக்கு குறிப்பா தெரியும், நரசிம்மராவ் பிரதமராக இருக்கிற போது இந்தியாவில் பல கட்சிகளை பிளந்து தன் கட்சியை ஆட்சி தக்க வச்சார். இதெல்லாம் பேசணும் இல்லைங்களா? அப்போ இது வந்து வாடிக்கையான ஒன்று. அதாவது தேசிய அளவில்
ஒரு பெரிய கட்சிகள் மாநில கட்சிகளை பலகீனப்படுத்த நினைப்பது சரியான கூட. ஏன்னா அவர்கள் வளர்வதற்கு விரும்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாக்கு பிடிப்பதுதான் ஒரு கட்சியுடைய ஒரு ஆளுமை திறன். அந்த ஆளுமை பாமக நிச்சயமா உண்டு. அதை நீங்க வந்து வெளியில் இருந்ததா சிதைக்கலாம். அல்லது ஐயா குருமூர்த்தி பேசினாரு, ஐயா சையத் துரைசாமி பேசினாரு, இதை வைத்தெல்லாம் நாம் வந்து பேச அவசியம் நம்ம சிதைக்கிறதாவே பார்க்கணுமா? அவங்க உதவறதா ஏன் பார்க்க கூடாது? அதுதான் சார், இது சிதைக்க அந்த மாதிரி எல்லோரையும் அந்த கண்கொத்தி பாம பேசணும் அவசியமே இல்லைங்க. இப்ப நீங்க பிஜேபி எல்லாத்தையும் அழிச்சுட்டு எங்க போறாங்க? இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் பிஜேபி இருக்கிற மெம்பரை தவிர எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா நல்லா இருக்க முடியுங்களா? இது ஒரு தவறான பார்வை. இது எதுக்கிறதாலும் பிஜேபி குறை சொல்ற பார்வை அது. இப்போ திருமாவளவன் வந்து, அதாவது வேலுமணி அண்ணன் வந்து சந்திக்கிறார். அவர் ஒரு கருத்து பேச பார்த்துருப்பீங்க. அப்போ ஒருவேளை திமுக தூண்டில திமுக தூண்டி வந்தான்னு சொல்லாமீங்களா? அப்போ இது வந்து அரசியலுக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் ஒழிய இங்கே நடந்த பிரச்சனை அனைத்தும் உட்கட்சி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை தான். இதை ஒரு சுமூக திசைக்கு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீர்புத்த நெருப்பா தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நடந்த நகர்வுகள் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்டா பாக்குறீங்களா? ஒரு ஸ்டேல்மேட் தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சார், இது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் துவங்கி இருக்கிறது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிரச்சனை உருவான பிறகு முதல் முறையாக சந்திக்கிறாரோ இல்லையா தோட்டத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது இறங்கி வந்திருக்கிறாரு உண்மை. ஏன்னா இந்த விஷயம் என்ன ஒரு அவமானம் இல்லைன்னு சொன்னா, தந்தையை பார்க்க தாயை பார்க்க வந்திருக்கிறார் சொல்லலாம். அப்போ தந்தையிடம் சந்திச்சாலோ அவரு அவமானம் பண்ணாலோ எந்த பாதிப்பாக வரப்போறது இல்லைங்க. அதாவது தான் உருவாக்கிய கட்சியை தன் மகன் அழிப்பார் என்று அவரும் கருத, தனக்கு பிறகு தன் மகன் தான் என்று உறுதிட்டு பேசிட்டாரு. இப்போ அன்புமணிக்கும் தன் தந்தை வந்து இப்படி எல்லாம் தலை கெடுதல் பண்ணான்னு நினைக்கல. என்ன பிரச்சனைனா, தான் விரும்பியவாறு கட்சியை அன்புமணி வளர்க்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டுங்க, வேற எதுவுமே கிடையாது. இதுல அவரவர் நோக்கத்தை தகுந்த மாதிரி கண் காத்து வைத்து அந்த கட்சி வந்து தினசரி விவாதத்துல நொறுக்கி தள்ளுற மொழிய உண்மை சொன்னால் நான் தெளிவாக இருக்கிறேன், அந்த கட்சி மீண்டும் வலிமை வரை கொண்டு வரும். இதுல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் ஐயா பொறுத்தவரையில ஒரு 45 ஆண்டு காலம் தன்னை முழுமையாக திரு சோமு என்ன கருதுறாரு? இது எப்படி இது ரிசால்வ் ஆகும் அப்படின்னா, திரு அன்புமணியை மீண்டும் தலைவராக்கி ரிசால்வ் ஆகும் அப்படின்னு, அதுதான் ஒரு கரெக்ட் பாசிபிள் ரெசல்யூஷன் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல சார், அதாவதுங்க இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது தன் மகனாக இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கொள்கை பிடிப்பாளர். அதாவது தன் இயக்கத்தில் ஏதாவது பாதிப்பை இவர்தான் செய்ய தெரிஞ்சா அவரை ஓரங்கட்டிட்டாருன்னா அது உறுதியா இருக்கும். அது மகனாக இருந்தாலும் மாறமாட்டார் பாருங்க. ராமதாஸ் உருவாக்கிய மாற்றம் மாறாது. இப்ப செயல் தலைவர் அப்படிங்கிற உங்க பாயிண்ட் ஓகே. திரு சோமு, தலைவர் ராமதாஸ் தான் இருப்பாங்க, அதுல மாற்றம் வராது. அப்படி இல்ல, இதுக்கான ஒரு தீர்வாக இருந்தால் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா அது இவர் தலைவர் அப்படிங்கறது வந்து ஏற்கனவே சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் தீர்வு அப்படின்னா பிரச்சனை தானே தொடரும். ஒண்ணு தீர்வுங்கிறது வந்து அன்புமணி தலைவரா தொடரும். ஆமா, இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஒரு மணிகண்டன் சார் பேசுற கூட சொன்னாரு தான் நினைத்தது மாதிரி ஒரு வளர்க்கல அப்படின்னு. இப்ப மத்திய அமைச்சராக இருந்தார் அன்புமணி, அதுக்கு அடுத்து வந்த எலெக்ஷன் 2009 அடுத்து வந்த எலெக்ஷன்ல வந்து அந்த இதுலயே நம்ம தொடருவோம் காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்லி அன்புமணி சொன்னப்ப இவர் கேட்கல, பிஜேபி வராங்க, தோல்வி அடைஞ்சாங்க. அதிமுக இதுக்கு அப்ப வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்ப வந்து இந்த தோல்வி உங்களாலன்னு சொல்லி அன்புமணி சொல்லலை வெளிப்படையாக. இப்ப இவர் பேசின மாதிரி ஆக இந்த தோல்வி வெற்றிங்கிறது வந்து அவர் முடிவெடுத்தப்ப இருந்தது, இவர் தலைமை இருந்தது. இது எல்லா கட்சிக்கும் எப்பயுமே சகஜம்தான். இது ஜீபூம்பான்னு வந்தோடனே இவர் தலைவரான உடனே தோல்வி சொல்றது போல இதெல்லாம் வெளிப்பூச்சா இருக்கலாம். இதை தாண்டி குடும்ப கசப்புகள் அதெல்லாமும் இருக்கலாம்ல. இதெல்லாம் வெளியில நம்ம பேசக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். இல்ல, குடும்ப கசப்புகள் இருக்கலாம். அப்படி இருந்தது என்றால் அதுக்கு வந்து குருமூர்த்தியை கூப்பிட்டுருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. கூப்பிட்டாங்களா இல்ல குருமூர்த்தி டாக்டர்? இல்ல ஹரி, குருமூர்த்தியை வந்து இவங்க கூப்பிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா நான் பார்க்கல. நிச்சயமா, அதாவது நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ணுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட், அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபாதர் அண்ட் சன்னுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்சியில இருக்கிற பாதி பேருக்கு கூட தெரியாம இருக்கலாம். அவங்க நினைக்கலாம் இந்த பிரச்சனை தான், இது வந்து இவர் அதிமுகவோட போனோம்னாரு, அவர் பிஜேபியோட போனோம்னாரு, அதனால பிரச்சனை. அது மட்டும் பிரச்சனையாக எப்பவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் வந்து 25 வருஷம் 30 வருஷமா கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, இவ்வளவு நாள் அது பிரேக்கிங் பாயிண்ட் வரல. இப்போ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வருதுன்னா அதுல பல விஷயங்கள் இருக்கலாம். சிலர் சொல்றாங்க ஃபேமிலியில ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்ல ஃபேமிலிலேயே வேற யாருக்காவது கொடுக்கப்படுற ப்ராமினன்ஸ் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ
இதுல வந்து ஒரே ஒரு வெறும் ஒரு கூட்டணி இஷ்யூனாலதான் மகனுக்கும் தந்தைக்கும் பிரச்சனைங்கிறது சரியான ஒரு ஆர்குமெண்டே கிடையாது. கடந்த அமித்ஷா சந்திப்பின் போது, மன்னிக்கணும், அமித்ஷா வருகையின் போது முதல்ல திரு குருமூர்த்தி அவர்களை பார்த்தார். அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி அமைந்தது. அதுபோல இந்த முறை பாமகவை பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கூட்டணிக்குள்ள உறுதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கிறதா பார்க்கப்படுது. அரசியல் ரீதியாக அப்படி இருந்தால் தவறு இல்லை. அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது தெரியாது. அமித்ஷா வர்றாருங்கிறது நம்ம தொலைக்காட்சியில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். 10 நாளைக்கு முன்னே நான் சொல்லியிருக்கேன் வர்றாருன்னு சொல்லியிருக்கேன். அவர் பல்வேறு காரணங்களுக்காக வர்றார். இதுலேயும் அவர் இது ஏற்கனவே அவர் பேசுகிறதாகவும் கூட ஒரு தகவல் இருந்து அதையும் நான் பேசுறதாருன்னா ராமதாஸ் அவர்களையும் திரு பிரேமலதா அவர்களையும் சந்திப்பதாக ஏற்கனவே இருந்தது. இந்த பிரச்சனைக்கு முன்னே அது இருந்ததாக நான் பதிவு செய்திருக்கிறேன். அது எனக்கு கிடைத்த தகவலை வைத்து நான் பதிவு செய்திருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குறதுக்கு அது இப்போதைக்கு இதை சந்திக்கிறதா அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க முயற்சிக்கலாம். ஒன்று. ஸோ அமித்ஷா வருகை முன்னாடி ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இது சால்வ் ஆகணும். ஸோ அதோட முதல் படியாக வந்து இருக்கலாம் தானே. அது என்ன ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி, அதனால அது இருக்கலாம். இவர் மத்திய அமைச்சராக இருந்தார். இவருக்கு நல்ல அன்புமணி ராமதாஸுக்கு பொதுவாக அவர் இருந்த 2-3 ஸ்கீமை கொண்டு வந்தது ரொம்ப நல்ல பெயர் இருக்கிறது என்பது மத்திய அரசோட நிலைப்பாடு. அது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம அருமை சகோதரர் சுமன் சி ராமன் அவர் எல்லாம் கரெக்டாக சொன்னார். பட் அவர் எல்லா விஷயத்தையும் மைக்ரோ லெவலில் ஸ்டடி பண்ணி சொல்கிறவர்னு நான் பார்த்துருக்குறேன். ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க அந்த கட்சியை உடச்சி எடுத்துருவாங்க, இந்த கட்சியை உடச்சி எடுத்துருவாங்கங்கிறதெல்லாம் அது எந்த அளவுக்கு அதை ஸ்டடி பண்ணாருங்கிறது தெரியல. ஏன்னா ஜனநாயகத்தில் ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் கருத்தியல் ரீதியாக முரண்படும் பொழுது அவர்களுக்கு வேற ஒரு வடிகால் தேவைப்படும். இது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முரண்பட்டா பரவாயில்ல, முரண்பட வச்சா அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்வீங்க? முரண்பட வச்சாங்கன்னு எதை வச்சு சொல்வீங்க? கருத்தியல் ரீதியாக முரண்பாடு ஏற்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முடிவெடுப்பதற்கு குறைந்தபட்சத்தில் எடுத்தாங்கன்னா அது ஆன்டி டிஃபெக்ஷன் லால போய்டும். ஒரு வெளி முயற்சி இல்லாம, இன்டியூஸ்மென்ட் இல்லாம, அப்படியெல்லாம் கர்நாடகால எல்லாமே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவங்களா தான் முரண்பட்டு வந்தாங்க. நாமளே கற்பனை பண்ணிக்கொண்டு அப்படி பேசுறதை தவிர்க்கணும் என்கிறது தான் என்னுடைய வாதம், என்னுடைய கேள்வி, என்னுடைய பிரேயர் அதுதான். சார், தேசிய கட்சிகள் ரெண்டும் அளவுகளில் மாறுபடலாம். வெவ்வேறு காலங்களில் இந்த டிஃபெக்ஷன்ஸை இன்ஜினியர் பண்ணியிருக்காங்களா இல்லையா? உண்மையை பேசுங்க, யதார்த்தத்தை பேசுங்க. இருக்கலாம். ஆனா அவங்களுக்கும் ஒரு அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த கட்சி சரியாக போகல, டெம்ப்ளேட் இருக்குல்ல, நூல் இடம் கொடுக்காம அல்ல கட்சி அதெல்லாம் சொல்லலாம். கட்சியில எடுத்த முடிவு சரியில்லை, நம்மளை கேட்டுட்டு எடுக்கல, இந்த கட்சி ரீதியாக கட்சி ஏற்றுக்கொள்ள முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கல, ஆகவே அவங்களுக்கு அதிருப்தி வருது அப்படிங்கிற போது அவங்க இன்னொரு பார்ட்டியை தொடர்பு கொண்டு பேசலாம் தானே. அதையே நீங்கள் நம்ம பாஜக மட்டும் இதுக்கு பிராண்ட் பண்ண கட்சி மாதிரி பேசிட்டு வர்றதை நான் விரும்பலை. அது அவசியமாங்கிறது எனக்கு விரும்ப மாட்டீங்க. எனக்கு அது இல்லை, நான் விரும்பல, யாருமே அது அதை பற்றி இப்படித்தான் இருக்கும்னு முடிவுக்கு வர வேண்டாங்கிறேன் நான். ஒன்று. இதை பொறுத்தவரை பாண்டிச்சேரியில் நடந்த மாநாட்டில் அவர் முன்வைத்த கோரிக்கை, திரு ராமதாஸ் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை, முகுந்தன் யார்? முகுந்தன் தன்னுடைய மகளோட பேரன். அந்த பேரனோட இன்னொரு பிரதருக்கு தான் அன்புமணியோட மகளை கொடுத்துருக்கிறது. இன்னொரு பேரனுக்கு அவர் செயல் தலைவராக இவருக்கு உதவியாக அவரை போடணும்னு அவர் சொல்கிறார். அதற்கு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது எனக்கு உதவியா, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, எனக்கு டிசம்பர் கணக்கு சார். அதுக்கப்புறம் பார்த்தா அது பின்னோக்கி எங்கெல்லாமோ சொல்றாரு. அதுதான் ஆரம்பம், அது ஆரம்பம். அப்ப வெளிப்பட்டுச்சு. ஆனா டாக்டர் ராமதாஸ் சொல்றத கணக்குப்படி பார்த்தா பிரச்சனை முன்னோக்கி போகுது. அதுதான் அதுக்கு முன்னே இருந்திருக்கிறது. அதுக்கு முன்னே அவர்களுக்கு வீட்டில் பேசியிருக்கிறார்கள். அது கொஞ்ச நாளா வந்து கொண்டு இருந்திருக்கிறது. அங்க வெளிப்பட்டிருக்கலாம், அங்க வெளிப்பட்டு விட்டது. அது இன்னும் சார்ட் அவுட் ஆகல. அதனால் இது குடும்ப பிரச்சனையை தான் இப்போ கட்சி பிரச்சனையாக அவங்க அது மாறி இருக்கிறது. அதை தணிப்பதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் திரு சைத துரைசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, திரு குருமூர்த்தி அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தொடர்பு இருந்தவர்கள். அரசியலும் குடும்பமும் சேர்ந்து பிரச்சனைகள் வந்தது இந்திய அரசியலில் புதுசு இல்லை, தமிழ்நாட்டு அரசியலில் புதுசு இல்லை. பட் அதெல்லாம் அதோட பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது நீங்கள் அகிலேஷ் யாதவ் விவகாரத்தில் பார்த்துருக்கோம், அதே போல் இந்த சிராக் பாஸ்வான் விவகாரத்தில் பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் ஒன்றும் ஒரு தன்மை வேறு. பட் இந்த குடும்பங்கள்லேயே பிரச்சனைகள் தேர்தல் ஆணையம் வரைக்கும் போனது உண்டு. பட் அதை ஒரு பேட்டர்ன் பார்க்கும்போது அது யாருக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு நினைக்கிறீங்க? இல்லை, இதுவரைக்கும் அது போயிருக்கிறத பார்த்தா திரு ராமதாஸ் நிறுவனர், அந்த கட்சியை அவரே சொல்லியிருக்கிறார். 95,000 கிராமத்துக்கு நான் போயிருக்கிறேன், சைக்கிள் இல்லாத காலத்தில், செல்போன் இல்லாத காலத்தில், பஸ்ஸில் நடந்தெல்லாம் போய் நான் அந்த கட்சியை வளர்த்துருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
அதெல்லாம் மாற்று கருத்துல அவர் நிறுவனர், அவர் நிறைய Right. நம்மளோட தலைவர்கள் The point being? எல்லாரோடையும் அவர் இருந்து பேசியிருக்கார், எல்லா முடிவுகளும் எடுத்திருக்கிறார். அதெல்லாம் Right. The point? இப்போ மகனை வந்து பொதுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகன் தான் அதுக்கு தலைவராக இருக்கிறார். திரு அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். ஓகே. இப்போ நிறுவன தலைவருங்கிறது நண்பர் சோமு சொன்னது போல 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் தான் இந்த கட்சிகள் பதிவுகள் இதெல்லாம் சொல்றது. அந்த சட்டத்தின் கீழே தான் வருகிறது. 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். ரைட். அதில் தலைவர் ஆர் பிரசிடென்ட், ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கும் பிரசிடென்ட். இந்த கடிதங்கள் வந்தா கூட தலைவர்னு இருக்கும் அல்லது தலைவர் பிரசிடென்ட் ஒன்று தானே? இல்ல தலைவர் வேற, சாரி தலைவர் செக்ரட்டரி செயலாளர், தலைவர் பிரசிடென்ட் செயலாளர், கட்சியில இருந்தார் கேட்போம் அவர்ட்ட. பிரசிடென்ட் செயலாளர், சாரி பிரசிடென்ட் செயலாளர். இல்ல நானே ஒரு கட்சி ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆக்ட் சொல்றீங்க. ஆமா. ஃபைன். ஓகே. பிரசிடென்ட் செயலாளர், பொதுச் செயலாளர் அப்படி வரும். பிரசிடென்ட் தலைப்பு என்னன்னு வச்சுக்கலாம்ல. இப்ப நீங்க நாம் தமிழ்ல தலைமை இல்ல ஒருங்கிணைப்பாளர் அதுல வச்சிருக்கீங்க. கட்சி பைலால என்ன இருக்குன்னா சுப்பீரியர் யாரு, இதுல அதிமுக சுப்பீரியர் ஒருங்கிணைப்பாளர். நீங்க வந்து தலைவர்னு வச்சுக்கலாம், பொதுச் செயலாளர்னு வச்சுக்கலாம், ஒருங்கிணைப்பாளர் வச்சுக்கலாம். அந்த தலைமை பொறுப்புக்கு பேர் என்னவா இருக்கணும்னு அவசியம். பைலாவில் எல்லா முடிவுகளும் எடுப்பது, கட்சிகளுக்கு சொத்துகள் வாங்க வேண்டும் என்றால் எப்படி வாங்கணும் என்பது பைலாவில் குறிப்பிட்டிருக்க. இட்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி, இட்ஸ் பிரசிடென்ட், அவங்க பேர்ல வாங்கலாம்னு நம்பர் 1 யாரோ அப்படி இருப்பாங்க. பாமக நம்பர் 1 தலைவர். இப்ப தலைவர் அவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட பொதுக்குழு ஆதரவோடு அவர் தலைவராக இருக்கிறார். ரைட். அதனால் இந்த சொத்துகள் முகுந்தனுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணதோ இது உள்ளதான் அந்த சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த குடும்ப பிரச்சனைகள் வெளியே தெரியாம இருக்கிறதுனால அவருக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸா இவங்க எல்லாம் போய் அதை பேசி கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணலாம்னு போயிருக்காங்க. அது என்னங்கிறது நமக்கு தெரியல. ஓகே ஃபைன். டாக்டர் இதுல வந்து ஒரு கூட்டணி கணக்கு பாக்குறீங்களா? இப்போ வந்து திரு குமார் கூட முன்னாடி வார்த்தைலாம் சொல்லியிருக்கிறார். அமித்ஷா வரும்போது ஒரு எப்படி அதிமுக கூட்டணி அவர் உறுதிப்படுத்தினாரோ அடுத்த இன்னும் சில கட்சிகளை வந்து அவர் சீல் பண்ணுவார். அதற்கான முயற்சி பாமக ஒரு முக்கியமான பிளேயர், தேமுதிகவை கொண்டு வரலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அஜெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு மெகா கூட்டணி அமைப்புடைய ஒரு முக்கியமான படியா பாக்குறீங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெளிப்படையா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்களே ஹரி. திரு எடப்பாடி அவர்கள் கிளியரா சொல்லிட்டாரு தட் இந்த மாதிரி ஒருங்கிணைந்து ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம், வாக்குகள் பிளவுபடக்கூடாதுங்கிற ரீதியாக கிட்டத்தட்ட தெளிவாகவே பேசியாச்சு. ஸோ இதுல ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் எவ்வளவு கட்சிகளை ஒன்றிணைக்க முடியுமோ எதிரணியில் அதை அதிமுக மற்றும் பாஜக இன்டென்ஷனை சொல்லிட்டாங்க. பட் அப்ப அமித்ஷாவுடைய வருகையில இது வந்து அடுத்த லெவலுக்கு ரெக்டிஃபை ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த பார்ட்டிஸ் எல்லாம் வில் ப்ளே ஹார்ட் பார்கெயின் நினைக்கலாமா? இல்ல, ஹார்ட் பார்கெயின் செய்ய முயற்சிக்கும் போது பாஜக அந்த கட்சிகளின் மீது அழுத்தம் எவ்வாறு கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ குவெஸ்டன். இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவும் பாமகவும் நான் ஈக்குவேட் பண்ண மாட்டேன். பாமகவுக்கு ஒரு கணிசமான ஒரு ஓட் பேங்க் கட்டாயம் இருக்கிறது. கான்சென்ட்ரேட்டட் ஓட் பேங்க் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட். அதனால பாட்டாளி மக்கள் தேமுதிக ஒரு வேளை நாங்கள் இந்த கூட்டணிக்கு வரலன்னு சொன்னா பாஜக வந்து பெரும் எஃபர்ட் போட்டு திரு அமித்ஷா அவர்களே நேரடியாக இன்டர்வீன் பண்ணி செய்வாரா என்பது எனக்கு சந்தேகம் தான். போனா போட்டோம்னு விட்டுடலாம். பட் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு முயற்சி எடுப்பார்கள். அது திரு அமித்ஷா அவர்களே எடுப்பாரா, இல்ல திரு எல் முருகன் போன்றவர்கள் அவங்க மூலமா பேசுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுப்பாங்களா மற்ற தலைவர்கள் மூலம், அது தெரியாது. பட் டெஃபினட்டா பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இப்பொழுது அதற்கு அதை நோக்கி நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை இந்த பேட்சப் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. என்ன? நம்ம வந்து நீங்க இல்ல, அதாவது நீங்க இந்த பிரச்சனையை வந்து இது எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, 2026 தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்கிற ஒரு பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஓகே, அது அரசியல் பிரச்சனையானா அந்த முடிவு எடுக்கலாம். அதுல நிறைய எமோஷன்ஸ், ஃபேமிலி கன்சர்ன்ஸ் அதுதான் இல்லையே. இப்போ எமோஷன் இருக்கும்போது கூட ஒருத்தரை சந்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, ஒரே ஃபங்க்ஷன்ஸ்ல அட்டெண்ட் பண்றாங்க. சோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஓகே. சோ அதே மாதிரி நீங்க தேர்தல்ல வந்து மருத்துவர் ஐயா ஒரு கோல்ட் பீஸ உருவாக்கலாம். இப்போ நீங்க இப்போதைக்கு டிஃபர் பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்ங்கற ஒரு அட்வைஸ். எலெக்ஷனுக்கு அப்புறம் சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டா கூட எலெக்ஷன் வரைக்கும் ஒரு ஒற்றுமை, ஒரு ஃபீலிங் ஆஃப் யூனிட்டியை உருவாக்கலாம் இல்லையா அவங்க? இல்ல அது வந்து அப்படி செய்ய முடியுமா? ஒரு ரெசல்யூஷன் வராம ரெண்டு பேரும் இணைஞ்சா வந்து ரெண்டு பேரும் ஒவ்வொரு திசையில போயிட்டு இருந்தா அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவா போயிடாதா? இல்ல ஹரி, இப்போ என்ன, உங்களுக்கு எம்எல்ஏ வரணும் இல்லையா? எவ்வளவு முடியுமோ அதிக அளவுல
சட்டப்பேரவையில உறுப்பினர்களை இல்ல கொண்டு அதுக்கு வரணும். முன்னாடி யார் தலைவர்னு தெளிவாகணும்னு 2 பேரும் நின்னா இல்லையே இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அபிஷியலா 2 பேரும் தலைவர்கள் என்றுதான் கிட்டத்தட்ட கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? சோ இதுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும்னு யார் கேட்க முடியும்? அதிமுக கேட்காது, பாஜக கேட்காது. அப்ப யார் கேட்பாங்க? எதிர்கட்சிகள் தான் கேட்பாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் கேட்பார்கள். ஓகே, அதற்கு இட்ஸ் a question which they can say, look, 9 months we will postpone. இந்த பிரச்சனை வந்து 9-10 மாதத்துக்கு இப்போது ஒரு ஷோ ஆஃப் யூனிட்டி. இந்த பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து விடுவோம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒன்னா இருக்கும்னு 2 பேரும் கையை தூக்கி பின்னாடி பாத்துக்கலாம், ஸ்டேஜ்ல பின்னாடி பாத்துக்கலாம். ஓகே, அது ஒரு பாசிபிலிட்டி. திரு மணிகண்டன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமித்ஷா வரதுக்கு முன்னாடி ஒரு மெகா கூட்டணிக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அடுத்த லெவலுக்கு அதிமுகவை சேர்த்தாச்சு, அவர் வரும்போது இன்னும் சில கட்சிகளை சேர்க்கணுங்கிறதுக்கான முயற்சி, அதுல இந்த பாமகல அவங்க கருதுறது, அவங்க தலையிடுறதுங்கிறதெல்லாம் பார்க்க முடியுமா? இல்ல, தேர்தலுக்கு இன்னொரு அவகாசம் இருக்குங்க. அதனால அந்த அவசரம் இப்ப இல்ல. அவகாசம் இருக்கும் போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக கூட்டணி உருவாச்சு. இல்ல அது வந்து பாஜகவுக்கும் அதிமுக சரி பிணக்கு இருந்துங்க ஒன்று சொன்னாங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக எல்லா அணிகளுமே ஒன்று சேருவாங்க. இப்ப நீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் மருத்துவர் ராமதாஸை விரும்புறாங்க, அன்பு விரும்புறாங்க. அதுல அந்த மாற்றுக்கிறது இல்ல. அதுல டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இன்னைக்கு மாற்று கருத்துல நினைக்கிறீங்களா? 2 பேரோட ப்ரிஃபர்ட் சாய்ஸும் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் நீங்க கருதுறீங்களா? அதுல 2 பேருக்கு மாறுபட்ட பார்வைகள் இருக்கா? இல்ல, அதிமுக தலைமையில் அணி அமைய வேண்டும் என்பதுல இருவருக்குமே மாற்று கருத்து நிச்சயமா இல்லைங்க. நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்லை. அதுல வந்து உறுதியா இருப்பாங்க. ஏன்னா அந்த சாய்ஸ் போடுறாங்க. நீங்க திமுக கடுமை விமர்சிக்கிறாங்க, புதிதாக ஒரு யங் லீடர்ங்கிற அடிப்படையில இப்ப விஜய் ஒரு பாசிபிலிட்டியா அன்புமணி கருதக்கூடுமா? ஏன்னா அவர் மேல கடுமையான விமர்சனத்தை வைக்கலங்கிறத சேர்த்தே பார்க்கணும். நம்ம வேற வழியில போவோம் அப்படின்னு அவர் யோசிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, பாமக தலைமையிலேயே 3வது அமைச்சிருக்கீங்க, மக்கள் நல கூட்டணி பாத்துருக்காங்க, நிறைய தனியா வந்து பாத்துருக்காங்க. ஆனா அந்த அனுபவத்தை கொண்டு நிச்சயமாக அந்த விசப்பரீட்சை செய்ய மாட்டாங்க. நல்லா தெரியும், புதுசு இவங்க 40 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நீங்க இந்த விஷயம் சொன்னாங்க, அதாவது யாருக்கு அதிகாரம் பேசும்போது எனக்கு தெரிந்து 40 ஆண்டுகளாகவே மருத்துவர் ராமதாஸ் ஐயா சொல்ல நானும் பார்த்த விஷயம், நிர்வாகிகளை அவர் தான் நியமிப்பார். அவருடைய லெட்டர் பாடல அவர் தான் நியமனம் செய்து கடிதம் கொடுப்பார். அது இந்த வரைக்கும் சார் பிரச்சனை இல்லாத போது பிரச்சனை இல்ல. இப்ப யாருமே கண்டெஸ்ட் பண்ணலங்கும் போது பிரச்சனை இல்ல. பட் அது கண்டெஸ்ட் ஆகுது அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையம் எப்படி பார்க்கும், சட்டம் எப்படி பார்க்கும்? இல்ல, பாமக சட்ட விதிகளில நிறுவனர் தான் முழு அதிகாரம் பெற்றவர். அதாவது நீங்க குறிப்பிட்டீங்களா, நீங்க வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் இருந்தா கூட நீங்க விருப்பப்படி தேர்தல் ஆணையர் சொல்லுவாங்க, ஒருங்கிணைப்பாளரோ அல்லது சீமா மாதிரி எந்த பொறுப்பும் வச்சுக்கலாம், அது பிரச்சனையா இல்ல. நாம என்ன சொல்றோமோ அந்த பொறுப்பை கமிஷன் ஏத்துக்கீங்க. பாமக நிறுவனருக்கு முழு அதிகாரம், நிறுவனருடைய அனுமதி இல்லாமல், நிறுவனருடைய ஆலோசனை பெறாமல் அப்படி இருக்க முடியாது இல்ல சார். இப்ப யார் எலெக்ட் ஆறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்க முடியும். நிறுவனர் எலெக்ட் ஆகுது அதிமுகவுல உறுப்பினர்களால் தேர்வு சார், உறுப்பினர்களால் தேர்வுங்கிறத வச்சாங்க, வச்சு பாருங்க. லார்ஜர் பாடியோ இல்ல பொதுக்குழு செயற்குழுவோ ஏதோ ஒரு பாடியால தேர்வாரவர் தான் தலைவரா இருக்க முடியாது. அதாவது தலைவருக்கு வேற பேர் இருக்கலாம், ஆனா நிறுவனர் யார் எலெக்ட் பண்றாரு, நிறுவனர் வந்து உருவாக்கியவர், அவ்வளவுதானே. தேர்தல் ஆணையத்துல தனக்கான அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டாரு உண்மை. ஏன்னா இப்ப அன்புமணி இல்ல சார், தலைவர் தேர்தல் நடக்குது, நிறுவனர் தேர்தல் நடக்குதா? நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நம்பர் 1 என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், ஆனா எலெக்ஷன் கமிஷனுக்கு போனா எப்படி பாக்குங்கிறத நான் கேள்வி. திரு சோமி நிறுவனர் தலைமை தேர்தல் அதிகாரி அவங்களுக்கெல்லாம் அவங்க அனுப்புற கடிதம் தலைவர் பொதுச் செயலாளர் இருக்கும். இந்த எல்லைக்கு ஒரு பேர் போகாதுங்கிறீங்க, அந்த தாவாக்கு போகாது. அன்புமணி ராமதாஸ் பாமகவை 2ஆக பிளவுபடுத்த நிலையை உருவாக்கவே மாட்டார். அன்புமணி பொறுத்தவரையில ராமதாஸ் தலைமை ஏற்று ஓகே. நம்ம இப்ப இந்த கூட்டணிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். லெட்ஸ் ஸ்டிக் டு தட். நான் திரு சோமோட பார்வையை கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுல 2 பேருக்கு மாறுபட்ட பார்வை இருக்கா? ஏன்னா திமுக ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி ரொம்ப குறைவு. ஏன்னா விசிகா எப்படி பண்ணணும்னு தெரியல, அந்த ஈக்குவேஷன் இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறதுல டாக்டர் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் இன்னைக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறாங்களா? அதுல மாறுபட்ட கருத்து இருக்கா, இல்ல விஜய் ஒரு ஆப்ஷனை யாராவது கருதுறாங்களா? அது சம்பந்தமா அவசியம் நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்கல்ல, எப்படின்னா இங்கே பேசும்போது குடும்பத்தினருக்கு வந்து அதாவது
அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கே தெரியாத ஏதோ ஒரு விஷயம், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை இருந்திருக்கும், அதுக்காக குருமூர்த்தி வந்திருக்கலான்ட்டு. குருமூர்த்தி வந்திருக்கலாம் சொல்ல, அது தெரியாதுல்ல, அது யாருமே சால்வ் பண்ண முடியாதுங்கிறாங்க. முடியாதுல்ல. இந்த குருமூர்த்தி வந்ததை ஒட்டி இந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கேள்வி எழுது, சந்தேகம் வருது அப்படின்னா, அப்போ அவங்க கூடயே இத்தனை வருஷம் பயணித்தவர்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை வந்து அங்கே அவர் அமித்ஷாவுக்கோ இல்லை குருமூர்த்தி அவருக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட சொல்லி போய் பாருப்பா அப்படின்னோ, இல்லை குருமூர்த்தி தெரிஞ்ச வருவாராங்கிறது ஒன்று. அடுத்தது, தேர்தலுக்கு அப்புறம் அந்த சண்டையை வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் வரைக்கும் டைம் இருக்கு, நம்ம மெதுவாக சண்டை போட்டுக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க யாருமே. எவ்வளவு விரைவாக இந்த பிரச்சனையை தீர்க்கணுமோ, அதாவது கருத்து முரண்பாடு 2 பேருக்கு இருக்கலாம், ஆனால் இந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து 2 பேரும் உறுதியாக தான் இருப்பாங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது, இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணி பக்கம் பாமக வந்து போற மாதிரியான ஒரு தோற்றம் முன்னாடிலாம் காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு தோற்றமே ஊடகங்கள்ல இல்லை, ஒரு யூகமும் இல்லை. அந்த மாதிரி யூகிக்காத விஷயங்கள் கூட அரசியல் நடக்கலாம், எதுவும் நடக்கலாங்கிறது அரசியல் டெம்ப்ளேட். இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இதுல அப்படி இல்ல ஒரு சூழல் அப்படின்னா, இன்னொரு யூகம் வந்து இப்போ அரசியல் வட்டாரத்தை வர்றது நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருக்கிற விஷயம் தான். சீமானும் விஜய், தமிழக வெற்றி கழகம், நாம் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது போயிட்டு இருக்கு. ஆனால் சீமான் விஜய் பாமகவா? ஆமா, இல்ல சீமானும் விஜயும் சேர மாட்டாங்கிறது இருக்கு வெளிப்படையா. தாண்டி இந்த பாமக ஒருத்த வட்டாரத்திலே அதுக்கான சில முயற்சிகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ரூட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம், கருவாட்டு சாம்பார் மாதிரி இல்ல அது இல்ல, நிச்சயமா வந்து கருவாட்டு சாம்பார் நமக்கு புரோட்டாங்கிறது நமக்கு புதுசு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனா அது இப்போ கலந்துருச்சு. அந்த நான் சொல்றது வந்து நடக்கும் கட்டாயமாக அப்படின்னு சொல்ல, எக்ஸ்க்ளூசிவ் தகவல் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரியான இது போயிட்டு இருக்கிற ஒரு சூழல். இதுல இன்னொரு இதுவும் பாத்தீங்கன்னா அதிர்ச்சியான, ஆனால் வந்து ஒரு வாய்ப்புள்ள ஒரு தகவல் வந்து என்ன உழவக்கூடிய ஒரு தகவல் தான், நடந்தால் நடக்கலான்னு. என்னன்னா, இப்ப ஏடிஎம்கே தரப்புல 2 எம்பி வந்து இப்ப அது அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை வந்து வாபஸ் வாங்கிட்டு, ஏன்னா இப்போ அமித்ஷா வருது 8ஆம் தேதி, 9ஆம் தேதி தான் கடைசி நாள் வேட்புமனுக்கு. அப்போ அன்புமணிக்கு வந்து தாக்கல் செய்ய சொன்னாங்க அப்படின்னா, அதன் மூலமாக கூட அன்னைக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கான இந்த சமயத்துல வாய்ப்பு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்ம இறுதி சுற்றுல இருக்கோம். எல்லா விருந்தினர்களுடைய பார்வைகளையும் பெறலாம். டாக்டர் சுமன் தொடங்கி, தேசிய ஜனநாயக கூட்டணியோட ரோட் மேப் என்ன நினைக்கிறீங்க? அமித்ஷா வருகை, அதுல என்ன அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாமகல அடுத்து என்ன? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 2 நோக்கங்கள் இருக்கு. ஒன்னு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகளை இணைப்பது. 2வது ஒரு அவுட் சைட் பாசிபிலிட்டி, தமிழக வெற்றி கழகத்தை இணைக்க முடியுமா தேசிய ஜனநாயக கூட்டணியில. அதாவது அந்த ஆங்கிள் என்ன அப்படின்னாக்கா, திமுகவை வீழ்த்துவதுதான் இந்த தேர்தலினுடைய முக்கிய நோக்கம் என்று கூறி அவர்களையும் இந்த கூட்டணியில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது வெளிப்படுது. நிச்சயமா இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க திரு நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. இது வந்து அவரும் சொல்லியிருக்காரு, டாக்டர் தமிழிசை சொல்லியிருக்காங்க. So they are not hiding it. So அது எப்படி நம்புறாங்க? இப்ப சீமான நம்பினாங்க, அது இப்போ அது ரெக்டிஃபை ஆல அவர் தனிச்சு உறுதியா சொல்லிட்டாரு. விஜய் விஷயத்தையே இன்னும் ஹோப்ஃபுல்லா இருக்காங்க. கொள்கை எதிரின்ட்டாரு, இல்லவே இல்லைன்ட்டாரு, இன்னும் கற்பூரம் அடிச்சு தான் சத்தியம் பண்ணல. பட் how are they hopeful? இல்ல see Hari, there is a possibility அண்ணா திமுகவோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கலாமே. இப்ப பாஜக நேரடி கூட்டணி இல்ல ஹரி, பல முறை நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி கூட்டணிகள்ல உங்க கோட்டால இருந்து நீங்க கொடுத்துக்கீங்க, அந்த சீட்ல நாங்க கேண்டிடேட் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பல 2001 தேர்தல்ல பார்த்திருக்கோம். அதாவது திருமாவளவன் வந்து திமுகவோட கூட்டணி, ஆனா பாஜகவோட கூட்டணி இல்ல, ஆனா திமுக வந்து பாஜகவோட கூட்டணி. அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கும் இப்ப they are running out of options. ஏன்னா கட்சிகள் இல்லையே கூட்டணி வைக்கிறதுக்கு. திமுக கூட்டணி உடையிற மாதிரி இல்ல. சோ அந்த கூட்டணி அப்படியே தொடரும் அப்படிங்கிற பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆப்ஷன்ஸ் யாரு கூட்டணியில சேர்றதுக்கு? கட்சிகள். பட் இட் will fall flat. இல்ல இப்ப திமுக சொல்லிடும், நாங்க சொன்னோம் பாத்தீங்களா இவங்க பி டீம் நிரூபணம் ஆயிடுச்சுன்னு அந்த நரேட்டிவ் தானே வலுன்னு இருக்கும். இந்த விஜயோட யூஎஸ்பி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மறைமுக கூட்டணின்னு வச்சா அது எப்படி? மறைமுகம்னு நேரடி மறைமுகம் எதுவாக இருந்தாலும் இந்த நோக்கம் என்னன்னா வாக்குகள் பிளவுபடக்கூடாது.
விஜயோடைய வாக்கு வங்கி 10% ஒரு பேச்சுக்கு 10% வச்சுக்கோங்க. அதில் 5% தான் வருகிறது இந்த கூட்டணியினால. அவருக்கு ஒரு 5% லாஸ் இருக்குனாலே அந்த 5% வந்து அவருக்கு காம்பன்சேஷனா இருக்கும். ஏன்னா ஒரு 3 எம்எல்ஏவோ 4 எம்எல்ஏவோ 5 எம்எல்ஏவோ வந்தாங்கன்னா முதல் தேர்தலிலேயே சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஒருவேளை ஒரு ஆட்சி அமைத்து அது ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தால் மந்திரி சபையில் வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபி ஏடிஎம்கே விஜய் நேரடியா கைப்பிடிச்சு நிக்கிற கூட்டணியா இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ ஐ கிவ் யூ an example. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தானே இருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்கல்ல. ஆமா, அவங்க நீடிக்க போறாங்க. அவங்க வந்து கூட்டணி விட்டு போறது இல்ல. ஆமா, டெஃபினட்டா they are going to continue. திரு டிடிவி அவர்கள் நிச்சயமாக கூட்டணியில நீடிக்க போறார். அப்போ ஏடிஎம்கேவோட அவர் கூட்டணியில் இருக்காருங்கிறத ஒத்துக்கிறதுல இருவருக்கும் ஒரு பர்டிகுலரா ஏடிஎம்கேக்கு ஒரு சங்கடம் இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பிஜேபியோட என்டிஏல இருக்கிறாங்க, அவங்க கோட்டால இருந்து அவங்க ஏதாவது சீட்டை அவங்க அலோகேட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற பேசிஸ்ல அந்த கூட்டணி வரும். சோ ஆல் தீஸ் அரசியல்ல இது எல்லாமே வந்து பல முறை நடந்திருக்கின்றன. பல மாநிலங்களில் இது நடந்திருக்கு. விஜய் அதிமுக கூட்டணி வரலாம், பாஜக வந்து பாஜக நான் சொல்ல ஹரி ஒரு நிமிஷம், வரலாம் வராது அப்படிங்கறத நான் சொல்லல. வருவதற்கான முயற்சிகளை அதிமுக தரப்பிலும் பர்டிகுலரா பிஜேபியும் எடுத்துக்கொண்டு. ஓகே, விஜய் ரசிகர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். யாருன்னு அவருக்கே தெரியும். சொல்லுங்க சார். பாத்தீங்களா, சொல்லுங்க, வாய்ப்பு இருக்காதுக்கு டாக்டர் சொல்றதுக்கு. சார் நீங்க இறுதி சொன்னீங்க, எதற்கெல்லாம் வாய்ப்புன்னு பார்க்கலாம் சொன்னீங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு. நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் சுமன் சலாமன் சொன்ன மாதிரி அரசியலில் எதுவும் நடக்கலாம். ஏன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. 2026 அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வண்ணம் மக்களுடைய விருப்பத்தை ஏற்று திமுக வீட்டுக்கு அனுப்புகிற வகையில் யாருக்கெல்லாம் திமுக வேண்டாம்ங்கிற எண்ணம் இருக்கிறதோ அவர்களை கொண்டு சேருவாங்க. இன்னமும் கூட அதிமுக விஜய் கூட்டணி நீங்க ரூல் அவுட் பண்ணல, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திமுகவை வேண்டாம் என்று கருதுகிற எல்லோரும் ஒன்றிணைய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதற்கான சாத்தியக்கூறு நடக்கிறது. அதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான முயற்சிகள் நடக்குது. முயற்சி இயல்பாகவே வருங்க, தன்னெழுச்சியா தானாக வரும். ஏன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா எல்லாரும் ஒன்று சேரணும். எதிர்ப்பு வாக்குகள் நிச்சயமாக பிரிந்து வரக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் அக்கறை உண்டு. அதுல நீ யாரெல்லாம் தனித்தனி விரும்புறாங்களோ அவர்களுக்கும் தெரியுங்க. எனவே இது அதிமுக மட்டும் பொறுப்பு இல்ல, மொத்த கட்சிக்கும் பொறுப்பு. ஏன்னா ஒத்த கட்சி கூட தனியாக நின்று திமுகவுடைய வாக்குகளை பிரித்துவிட்டால் திமுக சிறிது கூட சாதகமாக அமைந்திடக்கூடாது. மொத்த வாக்குகளும் திமுக எதிர்த்து ஒன்று சேர்ந்து ஆட்சி வீழ்த்த வேண்டும் தான் அதிமுக எண்ணம். ஓகே, அவரும் பாருங்களேன், பாயாசத்தை ஒழிக்கிறதுக்காக பாசிசத்தை கூட கூட்டணி வச்சுக்குவார் விஜய். இது அண்ணா காலத்திலேயே ராஜேஷ் அலி சொல்ற சார். அண்ணா இதெல்லாம் அரசியல் சார். நீங்க பாஜக திமுக ஒன்று சேர்ந்து 99 கூட்டு வச்ச போது என்ன பேச பாருங்க. அன்றைக்கு குஜராத் கவர்மெண்ட் பாரமசு இடிப்பு இதையும் தாண்டி கருணாநிதி விளக்கமா பேசினாங்க. அரசியல் எல்லாமே சாத்தியம்தான், வெற்றியோடு தான் குறிக்கோள். யாரை தோற்கடிக்க வேண்டுமோ அது மட்டுமே நோக்கம்ங்க. சோ என்டிஏ குறியில விஜய் இருக்கிறார். டாக்டர் சுமன் சொல்றாரு இது வந்து டைரக்டா என்டிஏல இல்லாம மறைமுகமா வரலாம். அதிமுக விஜயும் கூட்டணி, பிஜேபி அதிமுகவும் கூட்டணி நேரடியா வராம இருக்கிறதுக்கான ப்ரீசிடன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறாரு. அதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த மாதிரி தெரியலப்பா. நான் அப்படி பார்த்தோம்னா இப்ப நான் சொன்னேன் நாம் தமிழர் இவங்க விஜய் கட்சி அது இன்னும் பிராக்டிகல்ங்கிறீங்களா? அது கூட பிராக்டிகல். ஏன்னா விஜய் வந்து பாமக வந்து இப்ப முன்னாடிலாம் சினிமாவில் வந்து ரொம்ப தாக்குதல் பண்றாங்க, அவங்க விமர்சிக்கவே இல்லை விஜய் வந்தப்போ. இதை விமர்சிக்கல. அதே மாதிரி சீமானை பத்தியும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு காலையில திட்டினா கூட மதியானம் தம்பின்றுவாரு. சோ அது ஒரு பிரச்சனை இல்லை. சீமானுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் ஒரு பர்சனல் கெமிஸ்ட்ரி இருக்கு. ஆனா இதுல வந்து ஒவ்வொரு நொடியும் பாசிசம் பாஜக வந்து சொல்லிட்டு கூட்டணி வச்சா ஈடுபடுமாங்க. விஜய் யோசிப்பார்ல, அவர் பாசிசம் பாஜக தானே சொல்றாரு, அதிமுக சொல்லலையே, அது பாயாசம் தானே. இல்ல ஆனா அவங்க மக்கள் வந்து இதை ஏத்துக்குவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வர முடியும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இந்த கட்சி பட் அரித்மெட்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இப்ப எல்லாரும் சேரும்போது அரித்மெட்டிக் ஸ்ட்ராங் ஆயிடும். ரெண்டு விதத்துல இருக்கு. ஒண்ணு ஒரு டெம்ப்ளேட் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அரித்மெட்டிக் இருக்குல்ல. ஆனா அதாவது ஒரு தடவை வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் பேட்டி எடுத்தப்ப சொன்னாரு 2-2-4ங்கிறது வந்து இந்த
பாடப்புத்தக கணக்கு அரசியல் 2-2-22 ஆகலாம், 2-2-0 ஆகலான்ட்டாரு. உண்மைதான். இப்போ அந்த அரசியல். அதனால இது மாதிரி எதிர்மறையாக சேரும்போது அது மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கிறதா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, சொல்லுங்க. அதாவது சார், நான் எப்படி இதை பார்க்குறேன்னு சொன்னால், விஜயோட முக்கியமான இது என்ன, ஒரு 3 பிரதானமாக படுத்தினார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அந்த முதல் மாநாட்டில். என்னது, ஒன்று மன்னராட்சி, அடுத்தது ஊழல் ஒழிப்பு. ஊழல் ஒழிக்கிறது தான், ஊழலை ஒழிச்சு தான். ஏன்னா அவர் பார்த்தது அரவிந்த் கெஜ்ரிவாலை அவர் ரோல் மாடலாக எடுக்கிறார் டெல்லியில். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு 10 வருஷம், ஒரு 2-3 வருஷத்தில் அவர் இந்த ஊழலை எடுத்ததுனால அவர் அங்கே பிரபலம் ஆயிட்டாரு. அது நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு இவர் எடுக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அதை நம்ம கவனிக்கணும். பாஜகவும் ஊழலை எதிர்க்கிற கட்சியை தான் நம்ம. பாஜக அவர் திட்டம் போதெல்லாம் காயம் விட்டுள்ளோம். இது பாஜக யாரு, என்ன பாஜக என்ன சொன்னாங்க, ஊழல்னு சொல்றது. தேர்தல் பத்திரத்தை நம்பர் 2 கொடுத்துக்கிட்டு இருந்த படம் சார். நம்பர் 2 நான் சொல்றது, விஜய் அவ்வளவு திட்டிட்டு பிஜேபியை கூட்டணி வச்ச ஒரே எலெக்ஷன்ல அவர் வந்த முதல் தேர்தலை வச்சா மக்கள் சொல்றதுல வந்து பரவலான வார்த்தை. அது வந்து அவருக்கு பிடிக்காத சில கொள்கைகளுக்காக அதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு அரசியல் பாசிசத்துக்கு பிராய்ச்சித்தம் இருக்குங்கிறீங்க. இல்லை, அதை பிஜேபிக்கு பாசிசம் எப்படி பொருந்தும்னு கூட அவர்கிட்ட சொன்னதாக எனக்கு 2-3 பேர் சொன்னாங்க. அவருடைய அட்வைசர்ஸ் 2 பேர் எனக்கு சொன்னாங்க. அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. பாசிசம் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி அன்னைக்கு அவர் பயன்படுத்திட்டாரு. அதுக்கு பிஜேபி எதிர்ப்புல அவர் அதுதான் ஒரு அரசியல் அடிப்படையா வச்சிருக்காரு. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுக கூட 67 கூட்டணி வச்ச கட்சிகள்லாம் எந்த நிலைமையில இருக்கு? எல்லாம் அவங்களுக்கு அந்த 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ, அதுக்கு மேல ரேஷன் அரிசி சாப்பாடு அவங்களுக்கு, அவங்க ஆதரிக்கணும். இதுதானே இருக்கு. எந்த கட்சி வந்தாலும் இதுதானே கதி. மத்திய அரசு 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியோட கூட்டணி வைத்தால் அவங்க இங்கே வந்து நம்ம தான் யாருக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெசன்டேஷன், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அமைச்சர்கள் இருப்பாங்க, துணை முதலமைச்சர் ஒன்றா இருப்பாங்க, கேபினெட்டில் இடம் கொடுப்பாங்க, இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த நாட்டை முன்னேறி கொண்டிருக்கிற ஆட்சி எந்த ஆட்சியோ அந்த ஆட்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் என்று நம்புவார்கள். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தா திமுக கூட போறதை விட பாஜக கூட போறது சேர்றது நல்லதுங்கிறது தான் அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நேரடியாவோ மறைமுகமாவோ என்டிஏ இல்லன்னு பாஜக இல்லன்னு எங்க சொன்னார்? பிஜேபியோட கூட்டணி இல்லன்னு அவங்க சார்பா எல்லாரும் அது பிஜேபியோட கொள்கையே சொல்லுவாங்க. கூட்டணி இல்லன்னு அவங்க சார்பா அந்த கட்சியோடைய துணை பொதுச் செயலாளர்ல இருந்து பொதுச் செயலாளர்ல இருந்து எல்லாரும் சொல்லியாச்சு. சொல்லுங்க, அந்த நிலைப்பாடு மாத்துறது கூட வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு பிஜேபி நம்புது. உடன்பாடு வேற, கொள்கை வேறன்னு அப்படி ஒரு டெர்மினாலஜி இருக்கு. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட். பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் பார்த்தனர்களுக்கு நன்றி, வணக்கம்.